பிக் பாஸ் 9 டே 29. நேற்று ஆரம்பிச்சோட நல்ல சம்பவம் நடந்தது. திவாகர் மூஞ்ச பார்க்க முடியாம கேமராவே அந்த பக்கம் திரும்பிருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாரு அதாவது அந்த பாருன்ற பொண்ணுக்கு வந்து 3 பர்சனாலிட்டின்னு நினைக்கிறேன். அம்பியாவும் இருக்காங்க, அன்னியனாவும் இருக்காங்க, ரெமோவும் இருக்காங்க. நேற்று ராத்திரி ரெமோ மாதிரி மாறி அந்த கமருதீன் கிட்ட சாரி கேட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு செம்மையா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தப்பு பண்ணிட்டோம்னு. ஸோ மெதுவாக அவனை அப்படியே சோப்பு போட்டு ஒரு மாதிரி பண்ணி ஷி டூயிங் சம்திங். ஆனால் கமருதீன் பாவமாக இருந்துச்சு. உடனே அடுத்த நாள் காலையில் நைட்டு எல்லாமே அம்பியா மாதிரி வந்து அக்கா என்ன நடந்ததுக்கா, நீங்கள் சொல்லுங்க அப்படி என்ன நடந்ததுன்ட்டு எல்லா மேட்டரையும் கேட்டுக்கிட்டு எல்லாம் இவங்க பண்ண விஷயத்தெல்லாம் அவங்களும் எல்லாத்தையும் இவளுடைய ரிக்வஸ்ட்டில் சொல்ல காலையில் கேட்கும்போது நாங்கள் 2 பேரும் பேசணும் நானும் கமருவோம். அவன் இன்னும் அவனோட பாயிண்ட்ல தான் இருக்கான். நம்ம 2 பேரும் தப்பு பண்ணிடுவோம். இது தப்பு பண்ணது இவ்வளோ தான். இந்த மாதிரி ஒரு விமன் கார்டு எடுத்தாங்க சொன்னது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. திவ்யா கணேஷ் அட்வைஸ் பண்ண, சாண்ட்ரா அட்வைஸ் பண்ண, பார்த்துக்கோமா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வெளியே தப்பாக போகுது. திஸ் இஸ் நாட் த பிளேஸ். ஒரு டெக்கரம் இருக்கணும். வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தப்பாக தெரியக்கூடாதுலாம் சொல்லும்போது நல்லா அம்பி மாதிரி கேட்டுட்டு அப்படியே தலையில் தண்ணி பட்டவுடனே அதெல்லாம் இறங்கிடும் போல இருக்கு. அண்ணியனா மாறி வந்து நாங்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்லாதீங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு திடீர்னு எதிர ஆரம்பிச்சு. திவ்யாவுக்குலாம் வந்து பயங்கர ஷாக்கிங். நான் இன்னும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், அங்கேயே சொல்லியிருக்கலாமே இதை. அங்கே மண்டே ஆட்டி கேட்டு இப்போ வந்து இப்படி சொல்கிறாள். நான் பார்த்த வரைக்கும் பாருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. ஏன்னா நான் தனியாக பேசும்போது காலில் விழுந்துருவாப்புல, ரொம்ப அமைதியாக பேசுவாப்புல, அமாவாசை மாதிரி. ஆளுங்க இருக்கும்போது நான் யார் தெரியுமா கெத்து அப்படின்னு காமிக்கிறதுக்கு அவங்கள மொக்க பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு நக்கலான ஒரு இதுவோ இல்லை பாடி லாங்குவேஜ் மூலமாக ஒன்று சொல்லுவாங்க. ஒன்லி வென் பீப்புள் ஆர் அரவுண்ட். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தனித்தனியாக பேசும்போது அது நீங்கள் திவாகர் கிட்ட காலில் விழுந்ததாக இருக்கட்டும், கமருதீன் கிட்ட காலில் விழுந்ததாக இருக்கட்டும், கனி கிட்ட விழுந்ததாக இருக்கும், தனியாக இருக்கும்போது காலில் விழுந்துருவாங்க. ஆனால் கூட ஆளுங்க இருந்தாங்கன்னா ஏய் அண்ணன் யார் தெரியுமா, ஏய் நாங்களும் மதுரைக்காரன் தாண்டி அப்படின்னு ஒரு சீன் போடுறாங்க. கட் பண்ணால் திடீர்னு வைல்ட் கார்டில் சேர்ந்த திவ்யா கணேஷ் வந்து கேப்டன் ஆகிட்டாங்க. டீம் பிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் யார் மறுபடியும் இந்த அம்மா வந்து என் விஷயத்த வந்து யாரும் பேசக்கூடாது, இது வந்து அதோடு முடிச்சாச்சு, மறுபடியும் பேசக்கூடாதுன்றதை நான் வந்து இந்த சபையில் சொல்லணும்னு. திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் கம்யூனிகேட்டிங் தட். இது வந்து குரூப் இருக்கிற மேட்ரு. இது பிக் பாஸ் எனக்கு வேலை கொடுத்துட்டு நான் அதை பண்ணிருக்கேன். இப்போ பேச வேண்டாம் சொன்னதுக்கப்புறமும் சும்மா இருந்த சங்க இவளா ஊதி கெடுத்துட்டு வயல் கார்டில் இருந்தவங்களாம் காண்டாயிட்டாங்க. அம்மா சும்மா நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நீயா கூப்பிட்டு சொல்லுன்னு கேட்டுட்டு இப்போ நீயா வந்து எல்லாத்தையும் நாங்கள் தான் எல்லாத்தையும் சொல்கிறோம்னு சொல்கிற, இது ரொம்ப தப்பாக இருக்குது. நீ தான் கேட்ட, வை டிட் யூ ஆஸ்க்? நான் அப்படி தான் கேட்பேன், தட்ஸ் மை ரைட்ஸ். அதே மாதிரி நான் என்னை பற்றி பேசாதீங்க, தட் இஸ் ஆல்சோ மை ரைட்ஸ் அப்படின்னு லூஸ் தரமாக ஒன்று பேசுது. அப்புறம் இந்த வியனாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். லாஸ்ட் 2 வாரமாக நீ நல்லா ஆடுறேன்னு சொன்னதாலே என்னன்னு தெரியல, அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஹெட் வெயிட் மாதிரி வந்துருக்கான்னு தெரியல. நான் ரொம்ப பாயிண்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதாவது இந்த பக்கம் ஒதுங்கியே இருக்காங்க, ஆனால் குரூப்லேயும் சேர்றாங்க, பொருளை பேசுகிறாங்க நிறைய. இப்போ பாருவோட ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வயல் கார்டு வந்து வேறு அடிச்சிட்டாங்களா. ஸோ இவங்களுக்கு ஒரு ஆக்சுவலி எல்லாரும் குரூப்புங்கிறாங்க. யார் தான் குரூப்பில் இல்லை? இந்த பக்கம் அன்பு குரூப் இருக்குன்னா அந்த பக்கம் 3 பேர்னாலும் அந்த குரூப் தானே. பாரு, கமரு, வினோத் இவங்க ஒரு குரூப்பாக இருந்தாங்க. பாரு, திவாகர், கலை ஒரு குரூப்பில் இருந்தாங்க. நடுவில் இந்த இந்த டீம் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த பக்கம் அரோரா, துஷாரெல்லாம் சேர்த்துப்பாங்க. துஷார், அரோரா 2 பேர் சோல். அவங்க வந்து பேர் கேம். ஆனால் அவங்களும் பிரச்சனை வரும்போது இப்படி போவாங்க. ஏன்னா ஒரு பேர் என்ன சுபிக்ஷா ஒரு கேங்கு. அவங்களுக்கு தேவையான நேரத்தில் இங்கே கனி அன்பு குரூப்பில் சேர்த்துப்பாங்க. தேவையில்லாத குரூப். ஸோ எல்லாருமே குரூப்பில் தான் இருக்காங்க. இப்போ அதுக்கு நடுவில் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. இந்த சூப்பர் டீலக்ஸ் வெர்சஸ் பிக் பாஸ் ஃபார்மேட் வந்து பயங்கர பேக் ஃபயர் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க தெரியல, ஏதாவது சிம்பிளி வேஸ்ட். ஏன்னா எல்லாருமே மண்டையில் மசாலாவே இல்லை, இவங்களுக்கு விளையாடவும் தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதை வந்து ரத்து பண்ணிவிட்டு இனிமேல் வந்து எல்லாருமே சேம். ஸோ இங்கே வெளியே எல்லாரும் காரி சேம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமும் சேம் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் சேம். ஓட்டிங் நடந்தது. ஜாலியாக இருக்கட்டுமேனு ஓப்பன் நாமினேஷன் டாப்பில். ஓப்பன் நாமினேஷனில் 3 பேர் தவிர குரூப்பில் 13 ஓட்டு திவாகருக்கும் 11 ஓட்டு பாருவுக்கும் கொடுத்து வேஸ்ட் பண்ணதுனால அந்த ஓரமாக சந்தில் சிந்து பாடுற மாதிரி அரோரா, சுபிக்ஷா இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. பாக்கி சிங்கிள் ஓட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 12 பேர் வந்து நாமினேஷனில் வந்துட்டாங்க. கனிக்கு வந்து போன வாட்டி பாஸ் இருந்ததால் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் நாமினேஷனில் நடந்தது. நாமினேஷனில் வந்து எல்லோரும் குத்துன்னு குத்துனாங்க. வழக்கமாக பயங்கரமாக தாக்கப்பட்டார்
திவாகரும் இதுவும் அது அவங்களால தாங்கிக்க முடியல. என்னது எல்லாரையும் நாமினேஷனில் கொண்டு வர மாட்டாங்க, எல்லாரும் நாமினேஷனில் கொண்டு வர மாட்டாங்கன்ட்டு ஒரு காண்டில் போய் அங்கே நீ கேளேன் அமித் நீ கேளேன் அப்படின்ற மாதிரி. அமித் பார்கவ் வந்து கொஞ்சம் ரொம்ப சேஃபாக விளாட்ற மாதிரி இருக்காரு. அதாவது இந்த வைல்ட் கார்டில் இந்த 3 பேரோட பெருசாக சேர மாட்டேங்கிறாரு. பாருவோட போய் இப்படி ஹைஃபைலாம் பண்ணிக்கிறாரு. அது அவருக்கு தெரியல, அவர் நல்லா பார்த்துட்டு வந்தாருன்னு நான் அசியூம் பண்ணுறேன். வந்திருக்க 4 வைல்ட் கார்டை பற்றி நீங்கள் ஏதாவது பெருமையாக பேசுங்க. எங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்து தக்காளி சட்னின்றது. ஆஸ் யூஷுவல் வந்து எல்லாருமே யாரெல்லாம் ஹர்ட் ஆனாங்களோ, முக்கியமாக திவாகர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிருந்தாரு. அதில் நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப இதுவாக பேசுகிறீங்க, ஒருத்தவங்களோட பர்சனல் விஷயத்தை எடுத்துன்னு வந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். சென்சிட்டிவான விஷயம் சொன்னது எதுவுமே நீங்கள் கடைப்பிடிக்கல திவ்யா கணேஷ். டெக்கரம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இல்லை, ஒன்று பண்ணக்கூடாதுன்னு சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சு வறுத்து எடுத்துட்டாங்க. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா நேற்று ப்ரொமோவில் போட்டு வைரலான அந்த பாரு அந்த இப்படிலாம் பண்ணி காமிச்சது. நீங்கள் யாருங்க எங்களை அப்படி சொல்கிறதுக்கு? ஒருத்தர் கொசு அடிக்க வந்துருக்காரு, நாங்கள் வந்து இங்கே எப்படி இருக்கோன்றது வெளியே எப்படி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம்னா அதுதான் அவங்க டாஸ்க்கு. சொல்லியிருக்காங்க, சொல்கிறாங்க. இது கொஞ்சம் அறிவு கூடவா இல்லை ஒன்று. நீ தான் போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், என்னை பற்றி சொல்லேன் எப்படி பேசுகிறாங்கன்னு. அது அவங்க வெளியே வந்து சொல்லவே இல்லையே. நீயா இந்த சொசைட்டில 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேர் நீங்க தான். பாரு ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான், ஷி ஷார்ப். ஆனால் நெகட்டிவாக அவளே அழிச்சுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கூட அதுக்கு சொம்பு தூக்குறதுக்கு இந்த திவாகர் ஒன்று, அண்ணே அந்த பாசமலர்கள். அம்மா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு, முட்டாய் வாங்கலாம் கை வீசு. ரெண்டாவது கமருதீன் மூளை இருந்தால் எஸ்கேப் ஆகணும். ஓகே, எனிவே அந்த பாசமலர்கள் 2 பேரும் 13 ஓட்டு 11 ஓட்டு வாங்கி அப்படியே மலர்ந்து மலராமல் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு